வர 10ஆம் தேதியில இருந்து 16ஆம் தேதி நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்ற பியூட்டிஃபுல்லான டேரோ ரீடிங்கோட நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். நான் உங்க நம்ம 6 யூடியூப் சேனலுக்கு நீங்க கொடுத்துருவ சப்போர்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் மை லைஃப். எனக்காக நீங்க யோசிச்சிருக்கீங்களா, ஏன் அவங்க எப்ப பார்த்தாலும் இதே சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு? ஏன்னா இது சொன்னதுக்கு அப்புறம் நிஜமாவே ஐ ஃபவுண்ட் ரீசன்ஸ் டு செலிப்ரேட் மை லைஃப். நிறைய ரீசன்ஸ் வந்தது, அஃப்கோர்ஸ் நிறைய ஹார்ட்ஷிப்ஸும் வந்தது கூட சேர்ந்து. பட் எல்லார் வாழ்க்கையிலயும் அது இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? ஏதோ ஒன்று ஹை போனா ஒன்று லோ வரும், அதே மாதிரி வந்துகிட்டு இருக்கோம். ரொம்ப டீப்பஸ்ட் லோக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. பட் இதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நான் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன்ற போது ஐ எம் ஃபைண்டிங் ரீசன்ஸ் டு செலிப்ரேட். என் வாழ்க்கையில என்ன இருக்குன்னு நான் கேட்டுட்டு இருந்தப்போ எனக்கு நிஜமாவே பாக்குறதுக்கு எதுவுமே இல்லை. பட் என்னடா நடக்குது, நான் நிஜமாவே நான் கொண்டாடிக்கிட்டே இருக்கேன், என் வாழ்க்கையை கொண்டாடிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ஏதோ ஒரு ரீசன் வந்துகிட்டே இருக்கு. சொல்லி பாருங்க, எல்லாருக்கும் ஒரு மந்திரம் வேணும் இல்லையா வாழ்க்கையில? எல்லாருக்கும் ஏதோ ஒரு மந்திரம் ரொம்ப சியூட் ஆகும். ஸோ அதை அவங்க சொல்லும் போதெல்லாம் அவங்களுக்கு ஒன்னா ரொம்ப பவர்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க, எல்லாம் நடந்துடுற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு ரொம்ப பவர் தரும். எனக்கு என் வாழ்க்கையில இருக்க ஒரு சில மனிதர்களை தாண்டி இந்த நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன் அப்படின்றது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி நான் எப்பவுமே ஃபீல் பண்ணியிருக்கேன், உணர்ந்திருக்கேன். அண்ட் அதை சொல்லும் போதே நீங்க கவனிச்சிருப்பீங்க, ரொம்ப வைபா, ரொம்ப ஆக்டிவா, ரொம்ப ஆரோக்கியமா நான் சொல்ற மாதிரி விஜுவலைஸ் பண்ணுவேன். அண்ட் இட்ஸ் கிவன் மீ லாட் ஆஃப் ஹோப். ஸோ உங்களுக்கு ஒரு தாரக மந்திரம் இல்லை, லைஃப்ல வந்து நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் எனக்கு எப்படி பண்றதுன்னு தெரியல அப்படின்னு எந்த விதமான ஐம் ஸ்டக் ஹியர் அப்படின்னு என்ன ஜோன்ல நீங்க இருந்தாலும் சரி, நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன் இதை சொல்லிக்கிட்டே இருங்க. ஐம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் லைஃப்ன்றதை உணர்ந்து சொல்லுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வரும். வாங்க இன்னொரு பியூட்டிஃபுல் வீக்லி ப்ரெடிக்ஷனுக்குள்ள நம்ம போகலாம். ஸோ இந்த வாரம் வந்து நான் உங்களுக்கு 2 இமேஜஸ் வச்சிருக்கேன். சூரியன், ஓகே, சூரியனை சார்ந்த சூரியனை சார்ந்த 2 இமேஜஸ் வச்சிருக்கேன். ஏதேனும் ஒரு இமேஜ், ரெண்டுத்தையும் பாருங்க, பார்த்துட்டு கண்களை மூடிட்டு எது பெஸ்டா இருக்க போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு பாருங்க. இது முதல் விஷயம். 2வது விஷயம், வர செவ்வாய்க்கிழமை சொல்லியிருக்காங்க ஐபிசியில திருப்பி என்னோட வீடியோ வரப்போகுது, பாருங்க, அதுலயே நான் சப்போர்ட் பண்ணுங்க வர டியூஸ்டே. அண்ட் அதையும் தாண்டி வர 15ஆம் தேதியில இருந்து 5 டே லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஷாப் நடக்க போது. ரொம்ப முற்றிலும் டிஃப்ரெண்டா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷனா என்ன அப்படின்னு பிகினர்ஸ்க்கும் சரி, எனக்கு எல்லாமே தெரியும் ஆனா எனக்கு எல்லாம் மறந்து போன மாதிரி இருக்கு, என்னோட தாட் ப்ராசஸை பாலிஷ் பண்ணணும்னு நினைக்கிறவர்களுக்கும் சரி இந்த ஒர்க் ஷாப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வந்து பாருங்க, ஜாயின் பண்ணுங்க. அண்ட் ஜாயின் பண்ணோன்னே வர 15ஆம் தேதியில இருந்து நமக்கும் ஒரு ஃப்ரீடம் கிடைச்ச மாதிரி. ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டே இல்லை, ஆகஸ்ட் 15. ஸோ இது வந்து அப்படியே நடக்க போறது கிடையாது, ஒரு வாட்ஸ்அப் ஒர்க் ஷாப் தான். ஸோ காலையில உங்களுக்கு கண்டென்ட் அனுப்பிடுவேன், நீங்க அதை பார்த்துட்டு படிச்சுட்டு என்ன பண்ணணுமோ த்ரூ த டே 24 ஹவர்ஸ்ல அதை பண்ணிட்டு சப்மிட் பண்ணணும்னு கிடையாது. சம்திங்ஸ் கேன் பி பர்சனல். ஸோ ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், அதாவது உறவுகள், பணம் அண்ட் அபண்டன்ஸ், இந்த 3 தான் மேக்ஸிமம் நான் ஃபோக்கஸ் பண்ண போறேன் இந்த ஒர்க் ஷாப்ல. ஸோ வாங்க, அதை அந்த டெக்னிக்ஸா மற்ற விஷயங்களுக்கும் எப்படி பயன்படுத்தலாம் ஈஸியா, லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்க முடியும். இட்ஸ் அ வே ஆஃப் லைஃப். நான் எப்பவுமே சொல்லுவேன் இல்லையா, இன்னைக்கு தான் பண்ணேன், நாளைக்கு எனக்கு பணம் கொடுக்கணும், இன்னைக்கு நான் என்ன செய்யணும், இந்த ஜிபூம்பா கதெல்லாம் இங்க கிடையாது. இட்ஸ் அ வே ஆஃப் லைஃப். ஓகே, ஸோ வே ஆஃப் லைஃப் அப்படின்னு டைப் பண்ணிட்டு நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கேன், மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். என்னாச்சு இன்னைக்கு? ஓகே, ஒரு பனானா சாப்பிட்டு வந்தேன், அதனால இந்த குளறுபடியான்னு தெரியல. பட் வாங்க, வித் அ வெரி கிளியர் மைண்ட் அண்ட் வெரி கிளியர் தாட், இந்த வாரத்துல நம்ம எப்படி இருக்க போகுது நம்ம வாழ்க்கை அப்படின்றத பாத்திரலாம். ரொம்ப வைப்ரண்டான ஒரு சன்னை தான் நீங்க சூஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த வாரம் உங்களுக்காக எப்படி இருக்க போகுது, உங்களுக்கான வாழ்க்கை, உங்களுக்கான விஷயங்கள் என்ன அப்படின்றத பாத்திரலாம். ஏன் நான் சன் சூஸ் பண்ணேன், ஏன் அந்த கார்டு அப்படி போய் பறந்து விழுந்தது, இது என்ன கார்டு அப்படின்றத நானும் இன்னும் பார்க்கல, நிஜமா பார்க்கல. நம்ம வந்து அது என்னன்னு பார்த்தலாம். பட் இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? சரி, ஏன் நான் சன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, பட் அதுக்கு முன்னாடி நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஓகே, ஏன் நான் சன் சூஸ் பண்ணேன்னா, நிஜமாவே எல்லாருக்குமே வாழ்க்கை வந்து கொஞ்சம் பிரைட்டா இருந்தா நல்லா இருக்கும்னு தோணும் இல்லையா? நீங்களும் அப்படி யோசிச்சிருக்கீங்களா? சில நேரத்துல நமக்கு தோணும், ரொம்ப பிரைட்டா இருக்கு, கொஞ்சம் நமக்கு வந்து தூக்கம் வர்றதுக்கான அந்த இருட்டு தேவைப்படுது. ஏன்னா நமக்கு இருட்டுனாலே ஒரு தூக்கம் வந்துடும் இல்லையா? நல்லா கோசியா, நல்ல ஏசி இல்லைன்னா ஃபேன் காத்து இருந்தா ஒன்றும் இல்லை, அப்படியே ஒரு நல்ல ஒரு ஓப்பன்ல கூட நல்ல காத்து வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே படுத்து தூங்கிடலாமான்னு தோணும். நிஜமா இப்ப பேசும்போது தூக்கம் வருது. பட் அந்த சன் இஸ் அ லாட் ஆஃப் எனர்ஜி. நம்ம உடம்புல அப்படியே நிறைய செல்ஸை தட்டி எழுப்புற மாதிரி நான் விஷுவலைஸ் பண்ணிப்பேன், நிறைய அந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் தோணணும்,
ஒரு சூரிய வெளிச்சம், ஒரு நல்ல ஒரு ஒளி நம்ம வாழ்க்கைக்குள்ள வரணும் அப்படின்றதுக்கு தான் நான் அதை சூஸ் பண்ணேன். ஸோ இந்த ஆகஸ்ட் மாதம் நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஏன்னா இன்னும் 12ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு லயன்ஸ் கேட் போர்ட்டல் ஓப்பனா இருக்கும். ஸோ கண்டிப்பா நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கார்டு வாய்ப்புகள். ஸோ ரொம்ப நாள் உங்க வாழ்க்கையில நீங்க தேடிக்கிட்டு இருந்த வாய்ப்புகள், இந்த வாய்ப்புகள் வந்து கெரியர் வைஸ் இருக்கலாம், உங்க வேலை சம்பந்தமா இருக்கலாம். இந்த வாய்ப்போ இந்த ப்ரமோஷனோ ஏதோ ஒன்று நான் சீக் பண்ணிக்கிட்டே இருந்தேங்க, எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா திஸ் இஸ் ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இல்ல நான் வந்து ரொம்ப நாளா இந்த விஷயத்த ஒருத்தவங்க கிட்ட சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன், என்னால சொல்ல முடியல அப்படின்னு நினைச்சாலும் இது ஒரு சூப்பரான வாய்ப்பா உங்களுக்கு அமையும். பட் இந்த கார்டை பார்த்தோன்னே எனக்கு தோணுது, ரொம்ப நாள் பேசாத ஒருத்தங்க திருப்பி உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கான வாய்ப்புகளும் அமையும். அந்த மாதிரி நீங்க நிஜமா யாராவது பேசணும்னு நினைச்சா ஏன் நம்ம சேனல்ல இருக்க அந்த டெலிபதி அப்படின்ற அந்த ஒரு டெக்னிக்கை ட்ரை பண்ணி பார்க்க கூடாது? கண்டிப்பா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் உங்களுக்கு ஒரு மெச்சூர்ட் தாட் ப்ராசஸ் வர ஆரம்பிக்குங்க. இந்த கார்டை பார்த்தோன்னே எனக்கு அதான் ஞாபகம் வருது. நல்ல ஒரு மெச்சூர்ட் தாட் ப்ராசஸ் வர ஆரம்பிக்கும். லைஃப் இப்படிதான் எடுத்துட்டு போகணும், இந்த மாதிரிலாம் இவ்வளவு நாள் ட்ரை பண்ணிட்டேன், இதெல்லாம் செட் ஆகல, இன்னுமே என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். பியூட்டிஃபுல். அண்ட் இந்த தாட் ப்ராசஸ் உங்களை எப்படி எடுத்துட்டு போகுது பாருங்க, லைக் அ மெஜிஷியன். சில நேரம் இன்ஃபேக்ட் நான் இன்னைக்கு கூட ஒரு கிளைண்ட் கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவங்க வந்து நான் ரொம்ப இப்படின்ற நேரத்துல நினைக்கிறதெல்லாம் நடக்குது, நான் ரொம்ப பிளான் பண்ணி நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது. அகெயின் இட்ஸ் எ லிமிட்டிங் பிலீஃப். அவங்க தான் அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் அந்த பவர் இருக்கு பாருங்க, நினைச்சதை நடத்தி காட்டக்கூடிய பவர் அவங்களுக்கு இருக்கு. ஸோ கண்டிப்பா அவங்களுக்கு நினைச்சதெல்லாம் நடக்கும். பிளஸ் ஆல்சோ இந்த 17 செகண்ட் ரூல் சாரி, அந்த 17 செகண்ட் ரூல் வெரி 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 பவர்ஃபுல். அந்த நொடியில நீங்க நினைக்கிறது வந்து எல்லாத்தையுமே உங்களால அட்ராக்ட் பண்ண முடியும். நினைச்சு பாக்குறதுக்குள்ள ஒரு சில விஷயங்கள் நடக்கும் பாருங்க, அது பெருசு சின்னதெல்லாம் அந்த பிரபஞ்சத்துக்கு தெரியாது. ஸோ யூஆர் அ மெஜிஷியன். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா நடக்கும். இட் இஸ் சச் அ பியூட்டிஃபுல் கார்டு. அண்ட் உங்களை விட வயதானவர்கள், உங்களை விட வயசுல கொஞ்சம் பக்குவப்பட்டவர்கள், இல்ல வாழ்க்கையில இன்னும் உங்களை விட பார்த்தவர்கள், அவங்க வழியா உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஐடியா விஷயம் கிடைக்க போகுது. அண்ட் உங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிருந்தா இந்த திருமணம் ஏன் இவ்வளவு டஃபா இருக்கு அப்படின்னு நினைக்கிற நேரத்துல ஏதாவது ஒரு வீடியோவோ இல்ல யாரோ ஒரு திருமணமான ரொம்ப நாள் கூட சேர்ந்து வாழ்ற ஒரு கப்பல் கிட்ட போய் பேசி பாருங்களேன். ஏன்னா இந்த கார்ட் காம்பினேஷன்ஸ் எனக்கு அதை தான் காட்டுது. எவ்வளவு தடைகள் வந்தாலும் அபியூஸ், ஒரு சில விஷயங்கள் வந்து இன்னைக்கு லாஸ் நமக்கு சூப்பரா இருக்கிறதுனால நம்ம ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுறோம். பட் ஒரு சில நேரத்துல நம்ம கொஞ்சம் அப்படி அந்த ரிலேஷன்ஷிப்ல லைட்டா நம்ம கொஞ்சம் நம்ம மாறினாவோ இல்ல கொஞ்சம் அதை டேம் பண்ணாலும் அந்த ரிலேஷன்ஷிப் பெட்டரா மாறும். சில நேரம் நம்ம அதை பண்றது இல்லை, வி கிவ் அப் டூ ஃபாஸ்ட். கரெக்டா? நான் சொல்றது கரெக்ட்னா ரிலேஷன்ஷிப் கரெக்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. எல்லாமே நீடன்ட் லீட் டு டிவோர்ஸ். எல்லா உறவுகளும் டிவோர்ஸ்ல போய் நிக்கணும்னு கிடையாது. சில இடத்துல கொஞ்சம் நம்ம ஒரு இடத்துல, நீங்க இது கேட்கறது ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம், ஒரு இடத்துல நம்ம அப்படி லைட்டா விட்டு கொடுக்கும் போது கண்டிப்பா அதுக்கான பலன் இருக்கு. அதை நம்ம நம்பணும், கண்டிப்பா நடக்கும். இந்த உறவு எனக்கு முக்கியம் அப்படின்னு. இது காதல் மட்டும் கிடையாது, திருமணம் மட்டும் கிடையாது, எந்த உறவா இருந்தாலும் சரி போய் நிறைய பேர் பேசுறத கேளுங்க. அந்த மாதிரி உங்க லெவல்ல இருக்கிற யாரை பத்தியாவது யாராவது இருந்தாங்க அவங்கள பத்தி இன்டர்வியூஸ் இருக்குன்னா போய் பாருங்க. கண்டிப்பா ஒரு மாற்றம். எல்லாரும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃபேஸ் பண்ணி தான் வராங்க. ஸோ உங்களுக்கு சூப்பரா இருக்கு. அண்ட் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கு, ஒரு வெரி பிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அண்ட் இட் சவுண்ட்ஸ் குட். ஸோ உங்க ஒர்க்ல கூட உங்களுக்கு ஒரு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும்னு பாக்குறேன். ஒரு நல்ல மென்டர் உங்களை வந்து இன்ஸ்பயர் பண்றதுக்கும் கைட் பண்றதுக்கும் ஒரு நல்ல மென்டர் உங்களுக்கு தேவைப்படுது. அவங்க இருந்தா போதும், உங்க லைஃப் இன்னும் பெட்டரா மாறும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் யூ நவ் நோ ஹவு டு ஹேண்டில் ஸ்ட்ரெஸ். இந்த கார்டு பார்த்தோன்னு எனக்கு தோணுது, இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு டென்ஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற தெளிவு உங்களுக்கு இருக்கு. நீங்களா நினைச்சுக்கிறீங்க இதெல்லாம் என்னால பண்ண முடியாது அப்படின்னு. ஆக்சுவலி உங்களால நீட்ல ஹேண்டில் பண்ண முடியும். ஒரு பிரச்சனை வரத்துக்குள்ளேயே ஆஹா வந்துட்டாயா அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை உங்களை நோக்கி வருதுன்றதும் உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுது, உங்களுக்கு தெரியுது. அதே மாதிரி ரொம்ப முக்கியமா வீடா இருந்தாலும் சரி, ஆஃபீஸா இருந்தாலும் சரி, இல்லை எங்க நீங்க போனாலும் சரி, காசிப்ஸை அவாய்ட் பண்ணுங்க இந்த வாரம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா. அண்ட் 2 மேஜர் அர்க்கானா கண்டினியூஸா வருது. ஐ திங்க் உங்க இன்ட்யூஷன் எப்படி ஜென்ரலாவே ரொம்ப ஷார்ப்பா இருக்குமா? இன்னும் அதை ஷார்பன் பண்றதுக்கு என்ன பண்றதுன்னு பாருங்க.
தேவையில்லாத விஷயத்தெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஜஸ்ட் திங்க் அபவுட் பீஸ். எனக்கு அமைதி வேணும், எனக்கு அமைதி இருந்தா போதும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிங்க. அதுதான் நான் பாக்குறேன். ஆல்வேஸ் ட்ரஸ்ட் யுவர் இன்ஸ்டிங். உங்க இன்ஸ்டிங்க்ட வந்து அப்படி நம்புங்க, உள்ளுணர்வை அப்படி நம்புங்க. ஒரு செகண்ட் சான்ஸ் எடுக்காதீங்க. எஸ்ன்னு தோணுதா எஸ்ன்னு தைரியமா சொல்லுங்க. நோன் ரொம்ப நேரம் யோசிச்சு நோன் வருதா நோன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. பி போல்ட். அண்ட் எப்படி உங்க எக்ஸ்பென்சஸ், பணம் எவ்வளவு உள்ள வருதோ அந்த அளவுக்கு வெளில போற மாதிரி இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா, ஆனா இந்த அலைன்மெண்ட் ஆஃப் கார்ட்ஸ் அப்படிதான் தெரியுது. அது தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கும். இங்க இந்த விஷயம் கண்ட்ரோல்ல இருக்க வேண்டியது எப்படி எக்ஸ்பென்சஸா மாறுது அப்படின்றத பாருங்க. அண்ட் ஃபோக்கஸ் மோர் ஆன் ஸ்லீப். தூக்கமின்மை இருக்கா, அதை ஃபீல் பண்றீங்கன்னா ஐ திங்க் திஸ் இஸ் த டைம். டுகெதர் லவ் பிரிங், அந்த ஸ்விட்சோட பயன்படுத்தி பாருங்க. டுகெதர் லவ் பிரிங் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அண்ட் எனக்கு தெரியல, நிறைய லவ்வர்ஸ் கார்டு வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. எஸ் அஃப்கோர்ஸ் இந்த கார்ட்ஸை வந்து தே ஆர் வெரி ஸ்பெசிஃபிக். ஸோ சில கார்ட்ஸ் என்னால் உங்ககிட்ட காட்ட முடியல. அந்த கார்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து ஓகே நமக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது, உறவுல ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. நான் சொன்னேன் இல்லை, ஏதோ ஒரு இடத்துல விட்டு கொடுத்து அப்படி இப்படி போங்க, கண்டிப்பா நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். அண்ட் உங்களுக்கான ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் என்னன்றதை பார்த்துடலாமா? ஓகே, விநாயகர் கிட்ட இருந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் மெசேஜ். லோன்லினஸ், உங்களுக்கு தனிமை பிடிக்கும்னா இட் இஸ் ஓகே, பட் தனிமை நமக்கு வேண்டாம். தனிமை வந்து நம்ம எப்போ இருக்கணும்னா எல்லாம் ஆக்சுவலி தனிமையே யாருக்கும் இருக்கக்கூடாது. தெரியல, அது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். உங்களுக்கும் அந்த மாதிரி ஒப்பீனியன் இருந்தா ஓகே. இல்லைன்னா ஐ ஃபீல் குட் வென் ஐ எம் லோன்லி அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க யாரையுமே இன்னும் ஒழுங்கா நம்ப ஆரம்பிக்கலையோ. ஏன்னா நம்பலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வி ஆல் கோ எக்ஸிஸ்ட் இல்லையா. எல்லாத்துலயுமே எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்றது செட் ஆகாது. ஏதாவது ஒரு சில்வர் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. சில்வர், ஆமா சில்வர் யூஸ் பண்ணுங்க. சில்வர் வந்து உங்க இமோஷன்ஸை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணும். லோன்லினஸை தவிர்த்துரு அப்படின்ற கார்டு தான் வந்திருக்கு. அண்ட் உங்க ஏஞ்சல் கார்டு பாருங்க. இஃப் யூ பிலீவ், நீ நம்பினா எந்த ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூவும் இல்லாம ரொம்ப ப்ரொக்ரெசிவான ரிலேஷன்ஷிப்ஸ் உங்க வாழ்க்கையில நீங்க வந்து மீட் எடுப்பீங்க. யூல் ஹாவ் பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப்ஸ் இன் யோர் லைஃப். யோசிச்சு பாருங்க, நமக்கு வந்து உறவுகள் மிக மிக அவசியம். ஏதோ யாரோ இவ்வளோ பெரிய உலகத்துல யாரோ 2-3 பேர் நம்மளை ஹர்ட் பண்ணிட்டாங்கன்றதுக்காக இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே அப்படியா? அண்ட் எவ்ரிபடி ஹேட் அ ரீசன் டு டூ தட். அந்த நேரத்துல அவங்க பண்ணதை தெரிஞ்சே பண்ணிருக்கலாம், தெரியாம பண்ணிருக்கலாம். தி ஹேட் அ ரீசன் டு டூ இட். பட் நம்ம அப்படி இருக்க வேண்டாம்ல. நம்ம இனிமே என் வாழ்க்கையில வரக்கூடியவர்கள் சூப்பரா இருக்காங்க அப்படின்றத மட்டும் நினைச்சிட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி சந்தோஷமா எக்ஸ்பீரியன்ஷியலா வாழ்வோம். இதெல்லாம் ஒரு விஷயமா இருக்க நான் வந்து என்னோட லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஷாப் பத்தி சொல்லிட்டேன். வாங்க வந்து ஜாயின் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த தடவை ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்க போது. ரொம்ப நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ண போறேன். எஸ், இனிமேல் தான் நான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்க போறேன். எஸ், யூ ஹர்ட் மீ ரைட், ஐ வோன்ட் ரெக்கார்ட். இட்ஸ் அ 5-day ஒர்க் ஷாப். ஸோ இங்க லைவ் எல்லாம் இல்லை, வாட்ஸ்அப்ல தான் பண்ண போறோம். உங்களுக்கு லிங்க் எல்லாம் அனுப்பிடுவேன், நீங்க படிங்க. என்ன சந்தேகம் இருந்தாலும் டிஸ்கஷன் குரூப்ல வந்து கேளுங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா யூ நோ வாட் டு டூ, ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். உங்களுக்கு தெரிந்த உங்களுடைய நண்பர்களுக்குமே இந்த பேஜை நீங்க ஷேர் பண்ணலாம். கண்டிப்பா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய் லவ்லீஸ், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சன் கார்டு சூஸ் பண்ணியிருக்கீங்க. சன் இஸ் எனர்ஜி இல்லையா? நான் ஏற்கனவே அதான் செட் 1ல சொல்லிட்டு இருந்தேன். சன் வந்து ரொம்ப அழகான ஒரு எனர்ஜி. நான் எப்பவுமே யோசிப்பேன், வீட்டை விட்டு வெளில போகும்போது அந்த சூரியன் எவ்வளோ கொந்தளிச்சுக்கிட்டு இருந்தாலும், எவ்வளோ வேர்த்து விறுவிறுத்தாலும், ஐ திங்க் நிஜமாவே என் உடம்புல நிறைய செல்ஸ் இது ஆக்டிவேட் பண்ணுது. எனக்கு நிறைய விட்டமின் டி கிடைச்சிக்கிட்டே இருக்கு இந்த சூரிய ஒளியில. எங்க நம்ம வந்து வார்மா இருக்கிற நேரத்துல நம்ம பயங்கரமா வேற வேலையில இருப்போம், குக்கிங், வீடு இது பண்றது அப்படி இப்படின்னு. பட் இந்த நான் எப்போ 12 மணிக்கு வெளில போனாலும் சரி, 2 மணிக்கு வெளில போனாலும் சரி, எப்போ போனாலும் சரி, நிறைய ஆற்றல் இந்த சூரியன் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. நான் அதை அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்றத நான் எப்பவுமே நினைப்பேன். அதனாலதான் எனக்கு இன்னைக்கு சன் யூஸ் பண்ணியே ஆகணும். எல்லாருக்குமே வாழ்க்கையில ஏதோ ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் நடக்கணும் தானே காத்துக்கிட்டு இருக்கோம். அந்த சூரியன் எவ்வளோ ஒரு அத்தாரிட்டேட்டிவான ஒரு லீடர்ஷிப்பான ஒரு எலிமெண்ட். ஸோ அங்கிருந்து நமக்கு நிறைய எனர்ஜி கிடைச்சா எப்படி இருக்கும்ன்ற ஒரு எண்ணம். ஓகே, ஸோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கார்டு நியூ கனெக்ஷன்ஸ். புதிய தொடர்புகள், புதிய உணர்வுகள், புதிய வாழ்க்கை. புதுசா உங்க வாழ்க்கையில நிறைய பேர் வரப்போறாங்களோ, புதிய கனெக்ஷன்ஸ் அப்படியே ஸ்பார்க் ஆக போகுது அப்படின்னு நான் பண்றேன். நான் ஆசைப்படுறேன் அண்ட் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்க காதுல அது தெரியுது. அண்ட் கொஞ்சம் அட்வென்ச்சரஸா ஏதாவது பண்ணுமோ. அப்படியே போரிங்கான வாழ்க்கையை வாழ்றீங்களா? நிஜமாவே போரிங்கான வாழ்க்கையை வாழ்றீங்கன்னா மை லைஃப் இஸ் போரிங் அப்படின்றத டைப் பண்ணுங்க. அந்த மாதிரி வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கேன், பட் நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல பயங்கர அட்வென்ச்சரஸா இருக்கு.
பிடிச்ச விஷயங்களும் நடக்குது, பிடிக்காத விஷயங்களும் நடக்குது. பட் எல்லாமே ஒரு ப்ராசஸ் அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு இந்த வாரம். அதாவது நமக்கு ஸ்ட்ராங்கான உறவுகள் தேவை அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய ஒரு தருணத்துல நீங்க இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்க சின்ன 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 வார்த்தைகளை கூட இன்னும் இந்த கார்டுக்கு வரல, இந்த கார்டை வச்சே சொல்றேன். சின்ன சின்ன வார்த்தைகள், தெரியாம சொல்ற வார்த்தைகளை கூட ரொம்ப பெருசாக்கிடுவீங்களோ. நம்ம ரொம்ப கேஷுவலா சொல்லக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகள் அப்படின்னு யாராவது சொல்லிட்டு போயிருப்பாங்க, அது எப்படி என்ன எப்ப சொல்ல முடியும், அவங்க எப்படி என்ன அப்படி சொல்ல முடியும், நான் இவ்வளவு செய்யறேன், அவங்க எப்படி அந்த வார்த்தை, அந்த மாதிரி சின்ன சின்ன வேர்ட் பை வேர்ட் நீங்க நோட் பண்றீங்கன்னா, நோ திஸ் இஸ் நாட் த டைம், டோன்ட் டூ தட். எல்லாருமே ஏதோ ஒரு நேரத்துல அப்படியே ரொம்ப கேஷுவலா ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு போயிடுவாங்க. அது நமக்கு ஹர்ட்டிங்கா இருந்தாலும் சரி ஏதோ நினைச்சிட்டு சொல்லிட்டு போயிட்டாங்கப்பா அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா லைஃப் கெட்ஸ் பெட்டர். ரொம்ப அதை வந்து போட்டு என்ன எப்படி எப்படி சொல்ல முடியும், நான் யார் தெரியுமா, என்ன எப்படி எப்படி இது பண்ணும் அப்படிலாம் ரொம்ப அட் டைம்ஸ் இதுக்கெல்லாம் ஐ ஃபர்கிவ்ன்ற பெரிய வார்த்தை எல்லாம் சொல்ல வேணாம். ஃபர்கிவ் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்களுக்கு வச்சுக்கலாம். இந்த மாதிரி இதை சும்மா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனதுக்கெல்லாம் ஃபர்கிவ் பண்ணணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. அண்ட் யா, ரொம்ப இமோஷனலா டெசிஷன்ஸ் எடுக்கிறத விட ரொம்ப லாஜிக்கலான டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டிய நேரம் உங்களுக்கு வந்தாச்சு. யூஸ் யோர் இன்ட்யூஷன். பெரிய பெரிய ஐடியாஸ், பெரிய பெரிய நீங்க அடுத்த லெவலுக்கு போகணும், ஒரு சிஇஓ லெவல்ல உட்காரணும்டா வேலையில, இல்ல வீட்டுல இருந்து நான் வந்து நல்லா சம்பாதிக்கணும் அப்படிலாம் நினைச்சீங்கன்னா நிறைய வீடியோஸ் பாருங்க. நான் போன செட்லயும் அதான் சொன்னேன், ஒரு சில வீடியோஸ் பார்க்க சொல்லியிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி உங்க வளர்ச்சிக்கு தேவையான வீடியோஸ், இன்டர்வியூஸ் பார்க்க ஆரம்பிங்க. யூ நெவர் நோ வேர் யூல் கெட் தட் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம். எங்கேருந்து அந்த இன்ஸ்பிரேஷன் கிடைக்குதுன்னு நமக்கு கண்டிப்பா தெரியாது, பட் கண்டிப்பா ஒரு இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் யாரோ ஒருத்தங்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுக்க போறாங்க, அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இப்போ என்ன ப்ராஜெக்ட்ல, இப்போ ஏதாவது வேலையில இருக்கீங்க, அந்த வேலை பிடிக்குதோ பிடிக்கலையோ கொஞ்ச நாளைக்கு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. இப்போ புதுசா இந்த மாற்றத்தையும் தேடி போகாதீங்க. உங்களோட கெப்பாசிட்டி என்னன்னு உங்களுக்கே தெரியலங்க. உங்களோட கெப்பாசிட்டி லெவல் வேற வேற வேறன்ற மாதிரி வேற லெவல் கெப்பாசிட்டி. பட் உங்க கெப்பாசிட்டி என்னன்னு உங்களுக்கே தெரியலையோ, ப்ராபப்லி லேர்ன் அ நியூ ஸ்கில். புதுசா ஒரு விஷயம் கத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கே நீங்க யாரு அப்படின்றது தெரிய ஆரம்பிச்சிடும். அது தெரிய ஆரம்பிச்சிட்டாலே புதுசா நீங்க ஏதாவது பண்ணலாம் இல்லையா. நிறைய நேரத்துல உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இல்ல, இந்த 4 கார்ட்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. யூ ஆர் நாட், கான்ஃபிடென்ஸ் இல்லைன்றதை விட உங்களுக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியல. ப்ராப்ளி கான்ஃபிடென்ஸ் கூட இருக்கலாம், பட் என்ன வேணும், எனக்கு இதெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும்னா என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல, ஐ டோன்ட் நோ ஹவு டு கோ அபவுட் இட் அப்படின்னு சொல்ற ஒரு பர்சனாலிட்டியா கூட இருக்கலாம். அந்த ஹவு டு செட் கோல்ஸ், வாட் ஐ வாண்ட் அப்படின்றதுல கிளாரிட்டி இல்லை. அந்த கிளாரிட்டி மட்டும் வந்துருச்சுன்னா ஐ திங்க் யூ ஆர் ரெடி ஃபார் அ நியூ லைஃப். வைஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் யோசிக்க ஆரம்பிங்க. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா உங்க டெட்ஸ் அடைக்க ஆரம்பிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆர் யூ ஃபீலிங் எமோஷ்னலி லோ? ரொம்ப எமோஷ்னலா சில நேரத்தில் லோவா ஃபீல் பண்றீங்களா? ஏன்னா ஒருத்தவங்க வந்து ஒரு 10% பிரச்சனையை ஹேண்டில் பண்ணலாம், 20% பிரச்சனையை ஹேண்டில் பண்ணலாம். 100% பிரச்சனையும் நம்ம முதுகுல நம்ம சுமந்தா நம்மளால அதை ஹேண்டில் பண்ண முடியுமா? உங்க கார்ட்ஸை பாருங்க. யூ ஹாவ் டு விஷுவலைஸ். நீங்க தான் உங்க வாழ்க்கை சூப்பரா இருக்குன்னு நீங்க தான் விஷுவலைஸ் பண்ணணும். மத்தவங்க எப்படி இல்லை எதுக்கு நமக்காக விஷுவலைஸ் பண்ண போறாங்க சொல்லுங்க. நீங்க டிசைட் பண்ணுங்க உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு, மத்தவங்க இல்லை, நாட் எனிபடி எல்ஸ். நீங்க நிறைய நேரத்துல உங்க வாழ்க்கையை நீங்க மத்தவங்க கிட்ட கொடுத்துடுறீங்க. ஏன்னா ஒரு செல்ஃப் டவுட் அண்ட் கிளாரிட்டி ஆஃப் வாட் யூ வாண்ட் இல்லை. நான் சொல்றது கரெக்ட்னா? செல்ஃப் டவுட் அண்ட் கிளாரிட்டி இல்லை அப்படின்றத டைப் பண்ணுங்க. நமக்கு நிறைய நேரம் அதான் பிரச்சனை. உங்களுக்குன்னு இல்லை, எனக்கு என்னை சுத்தி இருக்கிறவங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்க, நமக்கு என்ன வேணும்ன்றதே நமக்கு தெரியல. வீடு கட்டணும், வீடு கட்டணும், வீடு கட்டணும், இந்த உறவு நல்லா இருக்கணும், நல்லா எப்படி நல்லா இருக்கணும், எப்படி கட்டணும், அந்த நிறைய கேள்விகளுக்கு பதிலே இல்லை. அதுதான் நம்மளோட மைண்ட் வந்து ஃபோக்கஸ்டா இல்லை. ஸோ எப்படி உங்க மைண்டை ஃபோக்கஸ்டா இருக்கிறதுன்னு யோசிங்க. இந்த இடத்துல கோல்டன் ரீச் நவ், கோல்டன் ரீச் நவ் இந்த ஸ்விட்சோட பயன்படுத்துங்க. இந்த வாரம் முழுக்க நிறைய செல்ஃப் டாக், சூப்பரான செல்ஃப் டாக் உங்களுக்கே கொடுத்துக்கிட்டுருங்க. கண்டிப்பா நல்ல விஷயங்கள் கிடைக்கும். நீங்க ஏதாவது பொருளை தொலைச்சிட்டீங்களா? பொருள் பொருள் மனிதர்கள் இல்லை, பொருள் ஏதாவது தொலைச்சிருந்தீங்கன்னா இந்த வாரம் கண்டிப்பா அது கிடைக்கணும்னு தோணுது. அண்ட் உங்களுக்கான மிக சிறந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் என்னன்னு பார்த்துடலாமா? செல்ஃப் சஃபிஷியன்சி, சாரி, நீங்க மட்டுமே போதும். ஒரு விஷயத்த சாதிக்க நம்ம நினைப்போம், இவங்கெல்லாம் இருந்தா நான் எவ்வளவு நல்லா இந்த விஷயத்த சாதிச்சிருப்பேன் தெரியுமா, இவங்கெல்லாம் என் வாழ்க்கையில இல்லை, அதனாலதான் எனக்கு எல்லாமே ரொம்ப டஃப்பா இருக்கு என்னமோ நம்ம நினைச்சுப்போம். இவங்க எல்லாம் இருந்தும்
யாருமே இல்லாமையும் உங்களால நீங்க நினைச்ச விஷயத்த சாதிக்க முடியும். நீ மட்டுமே போதும். ட்ரஸ்ட் அண்ட் பிலீவ் இன் யோர் செல்ஃப். சந்தேகப்படாத. உனக்கு தேவை கிளாரிட்டி. எப்படி எல்லா கார்ட்ஸும் சேர்ந்து ஒரே விஷயத்த நோக்கி வருது பாத்தீங்களா? எவ்வளவு பியூட்டிஃபுல்லான கார்ட்ஸ். செல்ஃப் சஃபிஷியன்ட். நீ மட்டுமே போதும். நீ என்ன இன்னும் 4 பேர் இருந்தா சாதிப்பேன் சாதிப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? ரிலேஷன்ஷிப். நிறைய உறவுகள் உன்னை வந்து சேரணும்னு நினைக்குது. அந்த ரிலேஷன்ஷிப்ல நீ என்ன குளறுபடி பண்ற? எங்க நீயே ஸ்டாப் கேப் போட்டு வெயிட் பண்ணிட்டு இது எனக்கு வரக்கூடாது, இது எனக்கு வேண்டாம்னு நினைக்கிற? இதெல்லாம் யோசிங்க. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். நல்ல உறவுகள் உங்களை தேடி வந்துகிட்டு இருக்க இந்த நேரத்துல எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நினைச்சு நீங்க போகாதீங்க. இல்ல எனக்கு ட்ரஸ்ட் இல்லைன்னு சொல்லாதீங்க. நல்லவர்கள் உங்களை சுத்தி இருக்காங்க. அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். சின்ன சின்ன வாக்குவாதங்களை வந்து பெருசாக்காம எப்படி அந்த உறவை இன்னும் மேல்நிலைப்படுத்துறது அப்படின்றத யோசிங்க. அண்ட் உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்னன்னா, அபண்டன்ஸ். கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. அபண்டன்ஸ், நிறைய நிறைய அபண்டன்ஸ் உங்களை வந்து சேரட்டும். ஒரு நிறைவான வாழ்க்கை உங்களுக்காக காத்துட்டு இருக்குன்னா, அந்த நிறைவான வாழ்க்கையில உங்களுக்கு எந்த ஒரு இத்துணூண்டு கூட உனக்கு இல்லடா அப்படின்ற மாதிரி இல்லாம எல்லாமே ஜக ஜக ஜகன்னு உங்களை வந்து ஒரு துளி கூட விடாம உங்களை வந்து சேரட்டும். இந்த வாரம் அற்புதமான வாரம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. மே தி பெஸ்ட் திங்ஸ் ஹேப்பன் டு யூ. தி யூனிவர்ஸ் இஸ் ஆல்வேஸ் பிளெஸிங் யூ. நீங்க அந்த பிளெஸிங் எந்த அளவுக்கு எடுத்துட்டு போறீங்க அப்படின்றதுதான். அண்ட் அஃப்கோர்ஸ் இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். இன்னும் பர்சனலைஸ்ட் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. என்னோட லா ஆஃப் அட்ராக்ஷன் கோர்ஸ்லயும் ஜாயின் பண்ணுங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் அங்கங்க ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துருக்கேன். ரொம்ப டிஃப்ரெண்டா பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க ஜாயின் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜஸ்ட் டெக்ஸ்ட் மீ. கால்ஸ் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் டெக்ஸ்ட் மீ. ஏன்னா எனக்கு கால்ஸ் வந்து என்னால் அட்டன் பண்ண முடியல. ஸோ வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் பார்த்த உடனே உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்றேன். ஓகே, தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என். ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.